இது என்னது? வேடல்லோ ரைட் ஆள்காட்டி வேடல்லோ. பார்த்தீங்களா? இந்த விரலில் சென்டரில் பிளாக்காக ஒரு கோடு போதா? என்ன தெரியுமா பண்ணுவா? நான் படிக்கும்போதெல்லாம் இது மாதிரி தான் விரல் சென்டரில் கோடு மாதிரி போகும். அதாவது இந்த விரல சென்டரில் மெல்லிய கம்பியை விட்டு இல்லை மெல்லிய ஊசி விட்டு அந்த விரலுக்கடியில் போதுரோ விரலுக்கடியில் அடி விரலையும் போயிட்டு குடையுவாங்க. நான் படிக்கும்போதெல்லாம் நான் 8வது எப்போ நான் சாம்பியன்ஷிப்பு ஃபஸ்ட் ப்ரைஸ் பாட்டு போட்டியிலலாம் எல்லாத்துலேயும் நான் தான் மாறுவேட போட்டியிலலாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்தேன்னு. அப்போதுலேருந்து பார்த்தா இந்த விரலில் மெல்லிய கம்பி விட்டு அப்படியே நீட்டாக குத்துவாங்க. இது குத்துவாங்க. சரி தானே, நாள் ஆக அடிக்கடிக்கு அது மாதிரி பண்ணுவாங்க. நாள் ஆக நல்லாயிடும். அதே தான் காலையில் ஏஞ்சி ஓடுன நேற்றுலேருந்து ஒன்று எடுத்தாக்கா ஒரு வாரத்துக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க ஒரு பொருள். அதே மாதிரி இந்த விரல் பொருள் எடுத்துக்காங்க. நேற்றுலேருந்து லைட்டாக வலிக்குது, இன்றைக்கி ஜாஸ்தி வலிக்குது. கம்பியை குத்தி உள்ள விரலையும் குடஞ்சிருக்காங்க. வலிக்குது, விரல் வலிக்குது. இது மாதிரி தான் என் பல்லெல்லாம் நல்லா இருக்கிற பல்லு கூட அந்த கம்பி விட்டு தான் வேறு விரலி குடஞ்சிருக்காங்க. பல்லு சொத்தையாவில் வேறு சொத்தையாக இருக்குது முன்பல். இப்படி பண்ணுறது யார் தெரியுமா? எங்கள் அக்கா ஜெயந்தி தான். இதெல்லாம் பண்ணது. இது இப்போ வலிக்குது, இது பயங்கரமாக வலிக்குது. இது இந்த இடத்துலலாம் வலிக்குது. அது மட்டும் இல்லை, எக்ஸாம் போகும்போது இந்த பெரிய விரலுக்குது இல்லை, இந்த பெரிய விரலில் ஊசி குத்தி ஒரு வாரம் டார்ச்சர் பண்ணுவா. இந்த பெரிய விரல் அப்படியே அழுவி சொத்தியாயின்னு வரும். எக்ஸாம் கிட்ட என்எல்பி எக்ஸாம் கிட்ட அப்படியே சொத்தியாயின்னு வரும். அந்த வலியிலே இது வரல ஃபுல்லாக சொத்தியாயிடும். எல்லாம் குத்தி சேவ் பிடிப்பா வைக்கவா, சேவ் பிடிச்சி சொத்தியாயின்னு வரும். அந்த வழியிலே போயிட்டு எக்ஸாம் எழுதுவேன் நான். ஒரு 3 முறை இந்த மாதிரி பெரிய வேலைலாம் எக்ஸாம் டைமில் மூச்சில் குத்தி முழுசு அழுவ வைப்பா எக்ஸாம் டைமில். அந்த வழியிலேயே போயிட்டு நான் எக்ஸாம் எழுதுவேன். இது பண்ணுறது எங்கள் அக்கா ஜெயந்தி தான் பக்கத்தில் இருக்கா. நான் 8வது படிக்கும்போது சாம்பியன்ஷிப் ஆகிட்டேனே. இது பாருங்க, இது கட் பண்ணி எடுத்துட்டா மழக்கத்தை கொடுத்தேன். நான் யாரோ நினச்சேன், யாரும் இல்லை, எங்கள் அக்கா ஜெயந்தி தான். இது கட் பண்ணி எடுத்துட்டான். 3 நாளில் இது சதியே இல்லாத போயிடுச்சு. எலும்பு மட்டும் தெரிஞ்சு இப்போ கொடுத்தா எலும்பு தெரிந்து பாரு. அங்கேயும் கட் பண்ணி எடுத்தா, இங்கேயும் கட் பண்ணி எடுத்துட்டா. இங்கே ஒரு பெரிய தழும்பு இருக்கும். இந்த பாரு, இப்படி டார்ச்சர் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லை, என் பெரிய காலு நகம் நல்லா இருக்கும். இந்த காலு நகத்தில் ஓரத்தில் ஊச்சில் கொந்திய வச்சுன்னு வர. இது சொத்தி ஆகிக்கிட்டா கொந்தி சொத்தி ஆகிக்கினே வர. இது வந்துச்சு. இப்போ கால்சியம் அது இதுன்னு சாப்பிட்டு கொஞ்சம் துளுத்து வருது. இது மாதிரி என்னை சித்திரவதைப்படுத்தின்னு வர எங்கள் அக்கா. கலக்க பிடுங்க போனேன். 3 நாளாக கலக்க பிடுங்கன்னு ஒன்றும் இல்லை. இது எப்படியே தெரிஞ்சுக்கணும். இந்த கையில் ஊசியில் குத்திட்டான். இந்த இடத்துல ஊசியில் குத்திட்டான். சரி தானே, பரவாயில்லன்னு போட்டு போடுங்கண்ணே. 5வது நாள் பார்த்தா பயங்கரமாக வலி. இங்கே ஊசியில் குத்தி பயங்கரமாக வலி. அது கூட நான் அது வலியில் என்ன பிடுங்கினேன். கையால் வீங்கி போச்சு. இந்த இடத்துல 3 இடத்துல ஊசியில் குத்தினா. இப்போ சரியாக மடக்க முடியல. ஒரு வேளை ஊசியில் குத்தி எதிர நரம்பு கட் பண்ணாலும் தெரியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், எங்கள் அக்காவுக்கு சிஎம்சி டாக்டர் யாரும் இல்லைங்களா, அவளை மென்டல் ஆக்கியிருக்காங்க. அந்த டாக்டர் பண்ணுற வேலை தான் இவ்வளவோ.
நான் +2 படிக்கும்போது 10 ஏக்கர் நிலம் சமத்துப்படத்துக்கு பின்னாடி சிஎம்சி டாக்டர்கிட்ட தான் விற்றுருக்காங்க. மொத்தம் சிஎம்சி ஸ்டாப் தான் வாங்கியிருக்காங்க. அந்த டாக்டர் சொல்லி தான் இது மாதிரி சித்திரவதை படுத்துவதா எங்கள் அக்கா.